என்னுடைய தோழி சகோதரி ஜோதிமணி அவர்களுக்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை கை சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஜோதிமணி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசியை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர். அதேபோல காங்கிரஸ் பேரியக்கத்தின் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆசியை, ராகுல் காந்தி அவர்களுடைய ஆசியை, ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர். அவருக்கு கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் என்பது வெறும் அரசியல் வெற்றிக்கான தேர்தல் இல்லை. இந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடி ஆட்சி இன்னைக்கு இந்த நாட்டை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மக்களுக்கு இடையே பிரச்சனைய மத ரீதியா, மதத்தோடைய பேரால, ஜாதி பேரால தொடர்ந்து அவங்க பிரச்சனையை உருவாக்கி, சண்டையை உருவாக்கி, அந்த சண்டையில வரக்கூடிய லாபத்தால் அரசியலிலே ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் நினைச்சு தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர்ல அவங்க ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இரு இனங்களுக்கு இடையே பிரச்சனையை உருவாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கொளுத்தி போட்ட அந்த தீ அடங்கவில்லை. மக்கள் இன்னைக்கும் முகாம்கள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் முகாம்கள்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நான் சென்று பார்த்திருக்கிறேன். பிரதமர் வந்து பார்க்கல, ஆனா எதிர்கட்சிகள் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்திருக்கிறோம். முகாம்கள்ல பால் இல்லாம குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. பெரியவர்களுக்கு மருந்து மாத்திரை கிடையாது, சாப்பாடு கிடையாது. எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பயத்தோடு அங்கே மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க. 2 பெண்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டு பாலியல் குரூரங்களுக்கு ஆளாக்கப்பட்டு 1000 பேருக்கு மேல அந்த பெண்களை அசிங்கப்படுத்தி ஒரு நிலை நாம் பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரா? உலகம் பூரா போறாருல்ல. தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வந்துருச்சுன்னு இங்க வெள்ளம் வந்தப்ப வரல, ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னு வாரத்துக்கு 7 நாள் தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. சுத்தி சுத்தி வராரு ஓட்டு வாங்கிடலான்னு. ஆனா மக்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் வந்து எட்டி பார்க்காத பிரதமர் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர். இப்படி மக்களுக்கு இடையே பிரச்சனை, எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுறது இல்ல, எப்படி ஆட்சி செய்யறதுன்னு தெரியறது இல்ல. தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு 15 லட்சம் ரூபாய் உங்க பேங்குக்கு வரும்னு. அந்த 15 லட்சமும் வரல. நீங்க வீட்டுல வச்சிருந்த 1000 500 செல்லாதுன்ட்டாரு. அதுக்கு பதிலா 2000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அந்த 2000 ரூபாயும் இப்ப செல்லாதுன்னுட்டாங்க. இது ஒரு கோமாளி கூத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுக்கிறேன்னாங்க. 410 ரூபாய் வித்துது கேஸ் சிலிண்டர் மோடி ஆட்சிக்கு வரும் பொழுது. இப்ப என்ன விலை? ₹1000 மேல, 1100 ரூபாய்க்கு மேல கேஸ் சிலிண்டர் விலை விக்குது. 400 ரூபாய்க்கு வித்தது. இதுதான் மோடியோட ஆட்சி. 100 நாள் வேலை,
கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை 100 நாளாவது வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது, திமுக அந்த ஆட்சியில் பங்கேற்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆனா ஒவ்வொரு ஆண்டும் அந்த திட்டத்துக்கு ஒதுக்கக்கூடிய காசை குறைச்சுக்கிட்டே வராங்க. நாங்க கேள்வி கேட்டா உங்களுக்கு புரியலங்கிறாங்க. ஆனா உண்மையில சம்பளம் வராதவங்களுக்கு தான் அந்த வலி என்னன்னு தெரியும். யாருக்கும் நாடு முழுவதும் யாருக்கும் 100 நாள் வேலை கொடுக்கறதே கிடையாது. 30 நாள் வேலை கொடுத்தா 10 நாள் வேலை கொடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா சம்பளம் போடுறதுக்கு நிதி ஒதுக்கணும்ல, நிதி ஒதுக்குறதே கிடையாது. அப்புறம் எப்படி சம்பளம் போட முடியும்? வேலை மாத்திரம் வாங்கிக்கிறாங்க, சம்பளம் கொடுக்கறது இல்ல. 6 வாரம் 10 வாரம் சம்பளம் வர்றது இல்ல. வேலையும் 10 நாளைக்கு மேல 15 நாளைக்கு மேல கொடுக்கறதும் கிடையாது. இப்படி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி. அங்கே டெல்லியில வரும் பொழுது கேஸ் சிலிண்டர் என்ன விலை கொடுக்க போறோம்? 500 ரூபாய். பெட்ரோல் விலை 75 ரூபாய். நீங்க ரொம்ப குறைச்சிட்டீங்களே. 75 ரூபாய். டீசல் 65 ரூபாய். அப்புறம் எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது டோல்கேட் 10 அடிக்கு ஒரு தடவை காசு வாங்குறாங்க. 15,000 கிலோமீட்டருக்கு மேல தேசிய நெடுஞ்சாலை மகாராஷ்டிரால இருக்கு. அவங்களுக்கு 44 டோல்கேட் தான் அந்த மாநிலம் முழுவதும் இருக்கு. நமக்கு 52 டோல்கேட் இருக்கு. இன்னும் 20 கொண்டு வராங்களாம். நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார், வாக்குறுதி அளித்திருக்கிறார். நம்ம ஆட்சி அங்கே மத்தியிலே ஒன்றிய அரசிலே இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் டோல்கேட் எல்லாம் இழுத்து மூடிடுவோம். டோல்கேட் இருக்காது. இப்ப 100 நாள் வேலை பத்தி சொன்னோம்ல, நாள் வேலையா? 100 நாள் வேலை நம்முடைய ஆட்சி வந்தவுடன் அது உங்களுடைய சம்பளம் 400 ரூபாய். இத நம்மளுடைய முதலமைச்சரும் அறிவிச்சிருக்காங்க. இந்த 400 ரூபாய் வழங்குவேன் என்று காங்கிரஸ் பேரியக்கமும் ராகுல் காந்தியும் அறிவிச்சிருக்காரு. 400 ரூபாய் சம்பளம் வழங்கப்படும். 150 நாள் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பளம் கொடுக்க முடியல. ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்கு, கடன் தள்ளுபடி பண்ணிருக்கு தெரியுமா? மோடி ஆட்சியில 68,607 கோடி. கார்ப்பரேட் கம்பெனி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. அடுத்த நாள் என்ன ஆகும்னு பணத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 68,000 கோடிக்கு மேல இந்த மோடி ஆட்சி கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கு. ஆனா 100 நாள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அவங்களால சம்பளம் கொடுக்க முடியல. படிச்சுட்டு வேலை இல்லாம ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கறேன்னாரு மோடி. இப்ப கேட்டா போய் பக்கோடா போடு, அது கூட வேலைதாங்கிறார். அந்த பக்கோடா பிரதமர் சொல்லக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த நாட்டை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். வேலை இல்லாம கல்வி கடன் வாங்கி படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்யறாங்களா? இல்ல.
விவசாயிகளோட கடனை லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த நாடு முழுவதும் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் அவதிப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆனா அவங்க கடனை ரத்து செய்ய முடியாதுன்றாங்க. அடிப்படை ஆதார விலை MSP கேட்டு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்னமோ தீவிரவாதிகள் மாதிரி அவங்க டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு இல்லாத ட்ரோன் வச்சு கண்ணீர் புகாடிக்கிறது, பெரிய பெரிய இரும்பு வேலிய போடுறது, செவத்தை கட்டுறதுன்னு அவங்கள தடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆணிய ரோட்ல போடுறதுன்னு. ஆனா அவங்களுக்கு அடிப்படை ஆதார விலையை இந்த அரசாங்கம் மோடி ஆட்சி கொடுக்க மறுக்குது. ஆனால் கார்ப்பரேட்டுகளுக்கு 68,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் பிரதமர் பேசும் பொழுது பெண்கள் சக்தி, பெண்கள் சக்தி, பெண்களை நாங்க பாரத் மாதா கி ஜெய் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அவங்க ஆட்சியில கிட்டத்தட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்திருக்கக்கூடிய 44 பேர் எம்பிக்களாக இருக்காங்க. 44 MP பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் இன்னைக்கு எம்பியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிரிஜ்பூஷன் சிங் அப்படிங்கிற ஒரு MP அங்க மல்யுத்த வீராங்கனைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாலியல் வன்முறை, எங்க மேல வன்முறை நடத்தப்பட்டது, எங்களை மோசமா நடத்தினாங்க அப்படின்னு போராடும் பொழுது இந்த அரசாங்கம் அந்த பெண்களை, அந்த மல்யுத்த வீரர்களை என்ன பாடுபடுத்தினாங்க. ஆனா அந்த MP மேல எந்த நடவடிக்கையும் இல்லை, நல்லா வந்து பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு. இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக இவங்க தான் ஊழலை பத்தி பேசுறாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கக்கூடியது பிஜேபி. தேர்தல் பத்திரம்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த தேர்தல் பத்திரத்தின் வழியாக இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, பிஜேபி தனியா வச்சீங்கன்னா எல்லா கட்சிக்கும் வந்த பணம் கால்வாசி கூட தேராது. ஆனா முக்கால்வாசி பணம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கிறது. அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க, ஒருத்தர் மேல கேஸ போடுறது, அந்த கேஸ போட்ட கம்பெனி மிரட்டுறது, மிரட்டி அவங்க கிட்ட இருந்த தேர்தல் பத்திரம் வாங்குறது, கேஸ் போட்டு காசு கொடுத்தா அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இதேதான் அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மீதும் செய்றாங்க. நம்முடைய அமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் கிடையாது, பெயில் கொடுக்கிறது தான் நியாயம். எத்தனை மாதங்கள் அவரை சிறையிலே வைத்து பெயில் இல்லை, பெயில் இல்லை என்று உடல் நலம் கூட சரியில்லாத அவரை அங்கே வைத்து வாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். 2 முதலமைச்சர்கள் இந்த நாட்டில் இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. ஒரு துணை முதலமைச்சர் கிட்டத்தட்ட 90% இடி கேஸ் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் மிரட்டி அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை எல்லாம் வாயடக்க செய்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபிக்கு மக்கள் இந்த தேர்தலிலே, சகோதரிகள் சகோதரர்கள், இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை சொல்லி தருவார்கள். இன்னைக்கு இனிமேல உங்களுக்கு இந்தியாவிலே இடமே கிடையாது என்று தூக்கி எறிய வேண்டிய தேர்தல் நெருங்கிவிட்டது. ஒரே ஒரு வேண்டுகோள், வெயில் அதிகமா தான் இருக்கு, இருந்தாலும் தேர்தல் அன்னைக்கு இதையெல்லாம் காரணமாக வைத்துக் கொள்ளாமல் தயவு செய்து வெளியில வந்து ஓட்டு போடுங்க. நம்ம அத்தனை பேரோட கடமை.
பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா, நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் 100 நாள் வேலை 150 நாள் ஆகி சம்பளம் சரியா வரணும்னா, விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 15 2 விஷயம் சொல்றேன். அவங்க 100 பள்ளிக்கூடங்களுக்கு மேல ஸ்மார்ட் கிளாஸஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க நிதி செலவழிக்கிறதே கல்விக்காகத்தான், பள்ளிக்கூடங்களுக்கு தான், வேற எதுக்கும் அதிகமா நிதி கொடுக்கறதே கிடையாது. பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எம்பி ஜோதி. அதே போல தைரியமா பேசுவாங்க, நானே பார்த்திருக்கேன். நாடாளுமன்றத்துல இங்கேயும் பேசுவாங்க தைரியமா, ஆனா அங்க இன்னும் தைரியமா பேசுவாங்க. பேசி நிறைய தடவை சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. அங்க அப்படிதான், கேள்வி கேட்டா சஸ்பெண்ட். ஒரு நாள் நான் போய் சும்மா அங்க இருக்கக்கூடிய அங்க எழுந்து ஸ்டேர்ல எழுந்து போய் முன்னாடி நின்ன ஒரு போர்டை பிடிச்சிட்டு அதுக்கு சஸ்பெண்ட். இப்படி மூச்சு விட்டாலே சஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையில நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா ஜோதிமணி போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அதே போல இங்க 372 கோடிக்கு 15 மேம்பாலங்கள் தேசிய நெடுஞ்சாலையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கிடம் இருந்து நிதி வாங்குறது கல்லுல நார் உரிக்கிற மாதிரி. அந்த நாரை உரிச்சு 15 மேம்பாலம் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. அப்படிப்பட்ட வீரராக்கியாபுரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல டெண்டர் விட்டாச்சு. விரைவில் அந்த மேம்பாலம் பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை திட்டங்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சர் கரூருக்கு 582 கோடிக்கான புதிய திட்டங்களை தந்திருக்கிறார்கள். அதே போல கரூருக்கு 47 கோடியில திருமாநிலையூர்ல புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் ஜவுளி காட்சி அரங்கம், அதற்கான பரிசோதனை மையம் என்று கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நாம் அத்தனை பேரும் இணைந்து உருவாக்கக்கூடிய ஆட்சி, இந்திய கூட்டணி ஆட்சி. மத்தியிலே அந்த நல்லாட்சி, தமிழ்நாட்டின் மீது தமிழ் மக்கள் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, நமக்கு நியாயமா நீதி கொடுக்க போற ஆட்சி அங்கே உருவாக வேண்டும். உருவாவதற்கு மறுபடியும் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கை சின்னத்திலே வாக்களித்து ஜோதி மணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பா அப்பா, ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற? நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது, கேக்குறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.